வணக்கம். தாய் வீடு, மார்ச் 2026. பொறு பொறு சிறுகதை. எழுதியவர் உஷா தீபன். வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி. நீயும் உங்க அம்மாவும் சரின்னு சம்மதம் சொல்லித்தானே கல்யாணம் பண்ணி வச்சது? எடுத்த எடுப்பிலேயே கேள்வியை ஆழமாக போட்டார் கமலேசன். அதாவது நீங்க 2 பேரும் ஒப்புக்கலன்னா இது எங்க நடந்திருக்க போகுது என்ற கேள்வி அதில் தொக்கி இருந்தது. சரிப்பா, அதுக்காக? சட்டென்று கோபப்பட்டது போல் கேள்வியை வீசினான் சசிதரன். அதுக்காக வாழ்க்கை பூராவும் கஷ்டப்படணும்னு சொல்றியா என்று கேட்கிறானோ, அதையும் அவனே சொல்லட்டும் என்று காத்திருந்தார் அவர். சேர்த்து வைப்பதற்குத்தான் பெரியவர்கள், பிரிந்து செல்வதற்கல்ல. எப்ப பார்த்தாலும் சண்டையை போட்டிருந்தா அப்படித்தானப்பா தோணும் சொல்லிவிட்டு இவர் முகத்தை பார்த்தான் சசி. எந்த வீட்டில் சண்டை இல்லை சொல்லு பார்ப்போம் என்றார் இவர். எப்போது உள்ளே நுழைய வேண்டும் என்பது தனக்கு தெரியும் என்பது போல் வாளாவிருந்தாள் கமலினி. டீ கேட்டல்ல, வந்து எடுத்துக்கோ சசி என்று குரல் கொடுத்தாள். மேற்கொண்டு காலங்காத்தாலேயே பேச்சை வளர்க்க வேண்டாம் என்று நினைத்தாலோ என்னவோ அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணுகிறாள். ஆமா, இந்த டீ ஒண்ணுதான் குறைச்சல், இதை குடிக்கலன்னா உசுர் போயிடும் பாரு. கமலினி அவனை திரும்பி பார்த்தாள். அப்புறம் எதுக்கு கேட்ட? வேலை மெனக்கெட்டு போட்டு நீட்டுறேன், இப்படி சொல்றியே. என்னமோ கேட்டேன், அதை குடிச்சாவது மனசை ஆத்துவோமேன்னு. ஆத்தி தரவா? ரொம்ப சூடா இருக்கு போல் இருக்கே என்றவாறே எழுந்தார் கமலேசன். அவனுக்கு என்ன ஆத்திக்கு தெரியாதா? சின்ன பிள்ளையா? போய் உட்காருங்க தேமேன்னு எரிந்து விழுந்தாள் கமலினி. தனக்கு இது வேண்டாத வேலை என்று அப்போதுதான் உரைத்தது இவருக்கு. சூடா டீ குடிச்சா மனசு ஆறும்னு அவன் கேட்க, அதை ஆத்தி தரேன்னு இவர் சொன்னா பொருத்தமா இருக்கா? அதுக்குல்லப்பா, பொழுது விடிஞ்சு பொழுது போனா சண்டையாவே இருந்தா எரிச்சலா இருக்குல்ல. எதை எடுத்தாலும் குதர்க்கமாவே பேசுறாப்பா, தேவையில்லாம கோவப்படுறா. விடுறா விடுறா, எல்லாம் போக போக சரியா போகும், பொறுமையாயிரு. என்னத்த பொறுமையா இருக்கிறது, அதுக்குள்ள எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. என்னடா சொல்ற நீ? ஆபீஸ் டென்ஷன்ல சொல்றியா அல்லது இதுக்காக சொல்றியா? புரியாமல் கேட்டார் அவர். அவன் சொன்னது இவருக்கு வேடிக்கையாக இருந்தது, சற்று பயமாகவும் இருந்தது. புரியாத மாதிரியே கேளுங்கப்பா, ஆபீஸ் வேலை எவ்வளவு ஆனாலும் சமாளிச்சிடுவேன், இவ கரைச்சல் தான் தாங்க முடியல என்னால. ஏண்டா கல்யாணம் பண்ணினோன்னு இருக்கு. மருமகள் பிரதீபா ஆபீஸ் போனது நல்லது என்றே தோன்றியது. வாரத்தில் 3 நாள் வீட்டில் இருந்து வேலை செய்யலாம் தான். வீட்டில் இருக்க பிடிக்கவில்லை, ஆளை விடுங்க என்று அவனும் போய் விடுகிறான். 2 கிழங்களின் முகத்தை பார்க்க வேண்டுமே, அது அந்த பெண்ணுக்கு பிடிக்கவில்லை. அத்தோடு கமலினி செய்து வைக்கும் டிஃபனும் ஆகவில்லை. எப்ப பாரு இட்லி தோசை இல்லைன்னா பொங்கல், இதை தவிர வேற எதுவுமே உங்க அம்மாவுக்கு மனசுல தோணாதா? ஒரு நாள் அந்த பெண் இப்படி கேட்டு வைக்க பிளு பிளுவென்று பிடித்து கொண்டான் சசிதரன். ஏன் அம்மாவுக்கு தொண்டைக்குள்ள இறங்காதோ? சுத்தமா ஆரோக்கியமா வீட்டில் செய்து நீட்டுற உணவு கசக்குதாக்கும். அம்புட்டு அக்கறை இருந்தா நீயே சீக்கிரமா எந்திரிச்சு செஞ்சுக்கிறது தானே. உன் ஒத்திக்கு மட்டுமாவது செஞ்சு எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தானே. யாரு தடுத்தா? எங்க அடுப்படிக்குள்ள நுழைஞ்சா ஒட்டிக்குமோன்னு பயம். வீட்டுக்கே உன்னை சமைக்க சொன்னாங்களா? அதுக்கும் துப்பு இல்ல. 9 மணி வரைக்கும் கொரட்டை விட்டு தூங்க வேண்டியது. ஒரு கழிச்சு படுத்து அந்த கொரட்டையை ஒதுக்கணும்ன்ற சின்ன அறிவு கூட இல்லை. பப்பரப்பான்னு காலை விரிச்சு கிடக்க. இப்படித்தான் ஒரு வீட்டு பொம்பளை தூங்குவாளா? உங்க வீட்டுல இதை கூட உனக்கு சொல்லித்தரலையா? திரேகம் தெரியாமையா ஒருத்தி கிடப்பா? வெக்கமா இல்ல? ஒரு துரும்ப நகர்த்துறது இல்லை நீ. இதுல பேச்சு வேற. கம்முன்னு கொடுக்கறத பொத்திட்டு எடுத்துட்டு போனோம். பொழிந்து தள்ளிவிட்டான். வாயடைத்து போனது அவளுக்கு. கொஞ்ச நேரம் கழித்து அரை பக்கம் பார்த்த பொழுது அழுது கொண்டிருந்தாள். பாவண்டா, விடுறா, சத்தம் போடாத, எல்லாம் காலப்போக்குல சரியா போகும், விட்டுத்தள்ளு, பெருசு பண்ணாத. எப்ப சரியாகும்? இல்லை எப்போங்கிறேன். நீங்க மண்டையை போட்டப்புறமா இல்ல நான் கிழவனான பிறகா? இவ திருந்த மாட்டாப்பா. மனசுல அதையே போட்டு உழட்டி கொண்டிருப்பானோ என்னவோ. சதா டென்ஷனிலேயே நிற்கிறான். ராத்திரி படுக்கையிலாவது சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று யோசித்தார் கமலேசன். எந்த பிணக்கும் படுக்கையில் மறைந்து போகுமே. இந்த பயலுக்கு அந்த ஆசையும் அதிகமாக இருப்பதாக தோன்றவில்லை. பெண் எப்படி தானே வழிய வரும்? ஆம்பளை சீண்டினால் தானே அது சினுங்கும், நெளியும், சுணங்கும், முறுக்கிக்கும், அப்புறம் படியும். அதில் தானே இன்பமே. அப்படியாவது சரி பண்ண மாட்டானா இந்த இளைஞன்? வயசுக்கான ஆசை இவனிடம் இருக்கிறதா இல்லையா? அதில் மடங்குமே எந்த பெண்மையும். பல கேள்விகள் பிறந்தது கமலேசனுக்கு.
நானும் கமலினியும் போடாத சண்டையா? உறவுக்காரர்கள் எல்லோரும் சொல்வார்கள், எப்ப பார்த்தாலும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவர்கள் பற்றிய அபிப்பிராயம். ஒரு கல்யாணம் காட்சி என்று கூட அவர்கள் இருவரும் சேர்ந்து சென்றதில்லை. எல்லாவற்றிற்கும் அவர் ஒருவர் மட்டுமே சென்று ஆஜராவார். ஏன்பா, உன் பொண்டாட்டிய நாங்களெல்லாம் கண் கொண்டு பார்க்க கூடாதா? ஒரு விசேஷத்திற்காவது கூட்டிட்டு வந்து அவ முகத்தை எங்களுக்கு காட்ட மாட்டையா என்று கேட்டிருக்கிறார்கள். அதிரூப சுந்தரியோ அவள் என்ற மறைமுக கேள்வி அதில் தொக்கி நிற்பதாக உணர்வார் இவர். நான் வந்திருக்கேன்ல, அவளும் வந்த மாதிரி தான், என்னில் பாதிதானே அவள் என்பார் இவர் சாமர்த்தியமாய். எப்பாடி 2 கலந்துட்டாங்க போல இருக்கு, அர்த்தநாரீஸ்வரர்டோய் என்று கிண்டல் செய்வார்கள். பொருட்படுத்த மாட்டார் கமலேசன். அவர்களோடு சேர்ந்து இவரும் சிரித்துக் கொள்வார். ஆனால் உறவுக்காரர்கள் விசேஷங்கள் அனைத்திற்கும் ஒத்தையாய் போய் நிற்கும் போது இவர் மனம் வேதனைப்படத்தான் செய்யும். அழுத்தி தொண்டைக்குள் முழுங்கிக் கொள்வார். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. இதுதான் அவள் எப்போதும் சொல்லும் ஒரே பதில். தன் வீட்டுக்காரர்களோடு அவள் ஒட்டினதே இல்லை. கல்யாணம் முடித்தவுடனேயே நேரடியாய் தனி குடித்தனம் கூட்டி வந்தாயிற்று. தன் வீட்டில் கொஞ்ச காலமாவது இருந்து ஒன்றுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போனது. தனி குடித்தனம் என்று நேரடியாய் வீடு பார்த்து வந்து குடியேறியதில் அவர்கள் வீட்டில் ஏக சந்தோஷம். தங்களுக்கான முதுகு வேலைக்கு இடமில்லாமல் போனதே என்று. அதற்காக அவர்களும் வந்து உட்கார்ந்து கொண்டு கும்மி அடித்தார்களா என்ன? அதுவும் இல்லைத்தான். 7-8 பேர் இருக்கும் குடும்பத்தில் தன் பெண் வாக்கப்படுகிறாளே, என்ன பாடுபட போகிறாளோ, எம்புட்டு வேலை செய்து மாயப் போகிறாளோ என்று பயந்து கொண்டிருந்தவர்களுக்கு இது பெரிய ரிலீஃப் தானே. இது முழுக்க முழுக்க கமலேசனின் மனம் சார்ந்த செயல்பாடு என்பதை அவர்கள் அறிந்திருக்க நியாயமில்லைத்தான். குடும்பம் இருந்தது சென்னையில், இவர் வேலை பார்த்தது மதுரையில். அதனால் நேரடியாய் மதுரையிலேயே வீடு பார்த்து குடி புகுந்து விட்டார். இதில் என்ன தப்பு இருக்கிறது? அம்மா, அப்பா, தங்கைகள், அண்ணா, மண்ணி என்று சென்னையில் இருந்தார்கள். இவர் மனது சுதந்திரம் வேண்டியது போல் அவள் மனதும் வேண்டியிருக்கலாம் இல்லையா? ஆனால் அதற்கு பின் ஒட்டாமல் போனதுதான் துரதிருஷ்டம். ஒட்டி என்ன, ஒட்டாமல் என்ன, எல்லாமும் இன்று அவரவர் காரியம், அவரவர் நலம், அவரவர் கஷ்ட நஷ்டம் என்றுதானே தனித்து போய் கிடக்கிறது. உலகமே அப்படியாகி போனதே. கூட்டு குடும்பம் என்கிற பழக்கமே அருகி போனதே. அவரவர் தனியாய் இருப்பதைத்தானே விரும்புகிறார்கள். சுயநலம் என்பதை விஞ்சி நிற்கிறது இன்றைய நாளில். இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுவேன்ப்பா. எனக்கு நிம்மதி தான் முக்கியம். கடைசியில் அந்த புள்ளிக்கு வந்து விட்டான் சசிதரன். எதை எதிர்பார்த்திருந்தாரோ அதை சொல்லியே விட்டான். இந்த காலத்து பசங்களே இப்படித்தான். மனம் சலித்தது. என்னடா நீ பாட்டுக்கு பேசிட்டே போற, கொஞ்சம் யோசிச்சு பேச பழகிக்கோ. குரல் சற்று உயர்ந்தது கமலேசனிடம். யோசிக்கலாம் ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாம் வேணுங்கிற அளவுக்கு யோசிச்சாச்சு. சும்மா சும்மா தினசரி பொழுது விடிஞ்சு பொழுது போன சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. சலுப்பக்குடி மாதிரி. வேற பொழப்பில்லையா மனுஷனுக்கு? அது எனக்கு அவசியம் இல்லை. இதுதான் என்னோட முடிவு. வெட்டி விட்டுற வேண்டியதுதான். ஓ, முடிவே பண்ணிட்டீங்களா? கமலேசனின் இந்த கேள்வியால் அவரை சட்டென்று திரும்பி பார்த்தான் சசிதரன். என்னடா பாக்குற? நிதானமா கேளு. கல்யாணம் பண்ணணுங்கிற போது மட்டும் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து கூடி போய் பார்த்து நல்ல குடும்பமா, நல்ல மனுஷாலா, நல்ல குணமா, பக்குவமா பேசுறாங்களா, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கா, என்னென்னு ஒவ்வொன்றையும் நுணுகி பார்த்து உங்களுக்கு பாந்தமா பேசி முடிவு வைக்கணும். ஆனா டைவர்ஸ் பண்ணணுங்கிற போது மட்டும் சட்டுன்னு நீங்களே ஒத்தையா முடிவு எடுத்துருவீங்க. யாரையும் கேட்க மாட்டீங்க, கன்சல்ட் பண்ண மாட்டீங்க. பெரிய அறிவு ஜீவி மாதிரி உங்களை நீங்களே நினைச்சுக்கிட்டு தடால்னு போட்டு கவிழ்த்துடுவீங்க. அதுக்கு நாங்களெல்லாம் வாயை மூடிக்கிட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு பொச்சை பொத்திக்கிட்டுன்னு சரின்னு சம்மதிக்கணும் இல்ல? அதானே? அப்படியெல்லாம் எடுத்த கவிழ்த்தன் எதையும் செஞ்சிட முடியாதாக்கும். ஒரு கணம் நிறுத்தி அவன் முகத்தை பார்த்தார் கமலேசன். என்னவோ வாய்க்குள் முனகிக் கொள்கிறான். சொல்வதை சொல்லிவிடுவோம் என்று துணிந்தார். வச்சு வாழத்தான் வேணும், முன்ன பின்ன இருக்கத்தான் இருக்கும். எல்லார் வாழ்க்கையும் அப்படித்தான். யாரும் ஒன்றும் இங்க நிம்மதியா இருந்தில்ல, புரிஞ்சுதா? உலகத்துல உள்ளவங்க வாழ்க்கை எல்லாமுமே ஏத்த இறக்கம்தான். அதுக்காக எவனும் விட்டுட்டு ஓடிடுறது இல்ல. ஆத்துல இறங்கி குளிக்கிறப்போ எப்படி கசடுகளை 2 கையாலையும் விளக்கிட்டு ஒதுக்கிட்டு நீக்கிட்டு குளிக்கிறோமோ அது போலதான் நம்ம அன்றாட வாழ்க்கையும், புரிஞ்சுதா? நீ பாட்டுக்கு தடாலடியா எதையாவது பேசிட்டு இருக்காத. போய் கண்ணை மூடிட்டு சாமி முன்னாடி உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு, எல்லாம் சரியா போகும். ஆமா, இத ஒன்று சொல்லிடுவீங்க.
எதுக்கு எடுத்தாலும் தியானம் பண்ணு, சாமியை கும்பிடுன்னு. எந்த சாமியை கும்பிட்டு என்ன பண்ண? நடக்கிறது நடந்துட்டே தான் இருக்கு. அதுக்கு ஒன்றும் மாத்து கிடைச்ச மாதிரி தெரியல. டேய், மாத்து கிடைக்கிறதும் மாஞ்சி போறதும் நம்ம கையில தாண்டா இருக்கு. அதுக்கு சாமியை குறை சொல்லி என்ன பண்ண? நல்ல பழக்கங்களை முறைப்படுத்திக்கிட்டேன்னா உனக்கு தான் நல்லது. எதுலேயும் ஒழுங்குன்னு ஒன்று உண்டு தானே, அதுதான் நம்மளை நல்வழிப்படுத்தும். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதுக்கு அவசியம். நம்ம அன்றாட நியமங்கள் தான் நம்ம நெறிப்படுத்தும். அதை விடாமல் கண்டினியூ பண்ணு. உன் இருப்பை பார்த்து பார்த்து அவள் மாறுவாள். கொஞ்சம் கொஞ்சமாக பதத்துக்கு வருவாள். அது வரை பொறுத்திருக்க தான் வேணும். எதிர்பார்க்கறது கிட்டின உடனே கிடைக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கே, அதுக்கு ஈடே இல்லை. காலம் எல்லாத்தையும் எல்லாரையும் மாற்றி போடும். யாருமே பிறந்ததுலேருந்து இறப்பு வர ஒரே மாதிரி இருந்து மறைஞ்சவங்களே இல்லை. எல்லார் வாழ்க்கையும் மாறி இருக்கு, நேர்பட்டிருக்கு, ஒரு குறிப்பிட்ட புள்ளியில சங்கமமாயிருக்கு. மறக்க பழகிக்கோடா, மன்னிக்க பழகிக்கோ. அவளுக்கும் அதுதான், உனக்குமே அதுதான். வாழ்க்கைய நமக்கு ஏத்தாப்பல மாத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அது பணத்தினாலேயோ வசதி வாய்ப்பினாலேயோ வராது. நம்மளோட குணத்தினால தான் கை கூடும். குணத்தினால மட்டும்தான் கை கூடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீளமாக பேசி முடித்தார் கமலேசன். கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிவிட்டதோ என்று தோன்றியது அந்த கணத்தில். ஆனாலும் இருக்கட்டும், நல்லதை தானே சொல்லியிருக்கோம் என்று சமாதானப்படுத்தி கொண்டார். ஃபோன் மணி அடித்தது. சசிதரன் அதை எடுத்து இனிக்கியவாறே காதுக்கருகில் வைத்தான். எதிரே பேசுவது பிரதீபா என்று தெரிந்தது. சசியின் முகம் மாறியது சட்டென்று. என்னவாயிருக்கும்? அப்பா, அவளுக்கு என்னவோ வாமிட் சென்சேஷனா, உட்காந்து வேலை பார்க்கவே முடியலையாம், லீவு போட்டுட்டாலாம், ஆட்டோல வந்துட்டு இருக்காளாம். துண்டு துண்டாய் அவன் சொன்ன அவசர செய்தியை கேட்டு என்னவோ மனதில் ஓடியது கமலேசனுக்கு. ஒரு ஃபோன் பண்ணி டாக்டர் செக்கப்புக்கு இப்போ வரலாமான்னு ஹாஸ்பிட்டலில் கேளு, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணு என்றார் துரிதமாக. காரியக்கார பயலுக மனதுக்குள் முனகிக் கொண்டார். கமலினி ஆதரத்தோடு மகன் அருகில் வந்து தோளில் ஆதரவாய் கை வைத்தாள். நன்றி, வணக்கம்.